எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி அப்பாவே சரணம். ஈஸ்வரா, இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நபர் கமெண்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை மையமாக வச்சு இன்று இந்த வீடியோவில் அவங்க கேட்ட அந்த டவுட்டை வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் தாங்களும் தங்களுடைய வாழ்வில் பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். அது என்ன வீடியோ அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்து கொண்டும் லைக் செய்து கொண்டும் தங்களுடைய நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி கொண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள். ஏன்னா அப்படின்னா நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் தங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அந்த நபர் எனக்கு கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு இன்று தங்களுக்கும் தாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒரு கருத்துள்ள விஷயமாக அது அமையும் என்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். என்ன விஷயம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பாவம் புண்ணியங்களை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அந்த வீடியோவை கண்ட அந்த நபர் ஐயா, நான் நான் சாப்பிட்ட அந்த உணவை நாய்க்கு வைக்கிறேன், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு அன்புடன் கேட்டிருந்தார்கள். இந்த பதில் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் பலரும் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி, அல்லது தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களாக இருந்தாலும் சரி, தான் சாப்பிட்ட தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிட்ட மீதி அந்த உணவுகளை நாய்க்கு வைப்பது ஓர் பாவச் செயலாக தான் இருக்கும். காரணம் தான் சாப்பிட்ட அந்த உணவு மற்ற மனிதர்களுக்கு நம்ம கொடுப்போமானா கொடுக்க மாட்டோம். காரணம் நம்ம சாப்பிட்டது அப்படின்றது. நாம் பிள்ளைகள் சாப்பிட்டு மீது வைக்கிறாங்க, அதை நாம் எடுத்து சாப்பிடுகிறோம் அப்படின்னா அது உரிமை, மனம் அறிந்து அதை நாம் சாப்பிடுகிறோம். ஆனால் நாம் சாப்பிட்ட உணவுகளை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது நம்ம உறவினர்களுக்கோ அல்லது வேறு யாரும் வீட்டுக்கு யாசகம் கேட்டு வரக்கூடியவராக இருந்தாலும் சரி, நாம் சாப்பிட்ட அந்த மீது உணவுகளை அவர்களுக்கு கொடுத்தால் அது மாபெரும் பாவச் செயலாக அமையும். உணவு அறிந்து நாம் சாப்பிட்டா அது பாவச் செயல் கிடையாது. அவர்களுக்கு தெரியாமல் நாம் அந்த உணவுகளை நம்ம கொடுத்தோம்னால் அது கண்டிப்பாக நிச்சயமாக பாவச் செயலில் போய் அமையும். வீடில் அன்றைய பழைய காலத்து மனிதர்கள் வளர்ப்பு பிராணிகளாக சில பிராணிகளை தேர்வு செய்து வீட்டு பிராணியாக கொண்டு வந்திருக்கார்கள். அதில் ஒரு சில விலங்குகள் பறவைகள் என்னன்னா, நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி போன்ற உயிர் ஜீவராசிகள் மனிதரோடு ஒத்துப்போகக்கூடிய உயிரினங்கள். அது அப்படியாப்பட்ட சில பிராணிகளை மட்டும் நாம் வீட்டில் வைத்து வளர்த்து கொள்ளலாம். அந்த உயிர் ஜீவராசிகளுக்கு நாம் மனிதர்களை நம்ம உறவில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள மனிதர்களை நாம் எப்படி பார்த்து கொள்கிறோமோ அதன்படி தான் அந்த உயிர் ஜீவராசிகளையும் கண்டிப்பாக நாம் பராமரித்து வர வேண்டும் என்பது நீதி. அப்படியேப்பட்ட உயிர் ஜீவராசிகள் நாம் குடும்பத்தோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த உயிர் ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி, அல்லது தெருக்கள் உள்ள நாய்களாக இருந்தாலும் சரி, மற்ற உயிர் ஜீவராசிகள் பறவைகளாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, உதாரணத்துக்கு இப்போ காக்காக்கு சாதம் வைக்கிறோம், உணவு வைக்கிறோம். ஒரு நல்ல நாள் பெருநாள் வருது, சிலர் டெய்லியும் வைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு, ஒரு சிலர் வெள்ளி செவ்வாய்க்கு வைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு, ஒரு சிலர் அமாவாசை திதி நாட்கள் விரத காலங்களில் காக்காய்க்கு சாதம் வைப்பது உண்டு. அப்படியேப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீடில் உணவுகள் சாப்பிட்டு மீதம் இருக்குது, மிஞ்சி இருச்சு அப்படின்னா அந்த சாப்பாடுகளை நாய்க்கோ அல்லது பூனைகளுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ அல்லது காக்காய்க்கு கொண்டு போய் வைப்பார்கள். இதெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக பாவச் செயல் தான். சரிங்க ஐயா, மீதம் நான் சாப்பிட்டு மீதம் மிஞ்சிருச்சு அந்த சாதங்களை அந்த உணவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்னா, எந்த ஒரு ஜீவராசிகளையும் அழைத்து, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாயை கூப்பிட்டு அந்த நாய்க்கு அந்த உணவை வைக்கக்கூடாது. யதார்த்தமாக போய் கால் மிதிப்படாத இடத்துல போய் ஓர சாரங்களை கொண்டு போய் அந்த உணவு கொண்டு போய் வைத்து விட்டு வந்துட வேண்டும். எந்த ஒரு ஜீவராசிகளையும் அந்த உணவுகளை வைக்கும்போது கூப்பிட்டு வைக்கக்கூடாது, அல்லது காக்காய்க்காக வைக்காமல் காக்காயை கூப்பிட்டு வைக்கக்கூடாது.
யதார்த்தமாக எந்த ஒரு ஜீவராசிகளும் கூப்பிடாமல் நம் மனதில் வந்து இந்த ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு அந்த எண்ண கண்ணோட்டத்திலிருந்து நினைத்து கொண்டு போய் வைக்கக்கூடாது. யதார்த்தமாக போய் ஓரசாரங்களில் கால் மிதிப்படாமல் தீண்டத்தக்க இடமாக இல்லாமல் ஒரு நல்ல இடமாக பார்த்து ஓரசாரங்களை கொண்டு போய் வைக்க வேண்டும். அதற்கு முன்பு நாம் உணவுகள் சாப்பிடும்போது அந்த உணவு வந்து மிஞ்சிராத அளவுக்கு தனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு உணவுகளை சாப்பிட்டு வருவது நலம். ஐயோ சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கொண்டு போய் கால் மிதிப்படாத இடங்களில் கொண்டு போய் வைத்து விட்டு வந்துட வேண்டியதுதான். அது இறைவனாக பார்த்து அந்த உயிர் ஜீவராசிகளை வந்து உணவு அங்கே இருக்குன்றதை காட்டி கொடுத்து யதார்த்தமாக வந்து சாப்பிட்டு போனால் அது பாவச்செயல் கிடையாது. காரணம் வந்து நாம் வீடுகளில் வளர்ப்பு ஜீவராசிகள் அப்படின்னு பண்டைய காலகட்டத்தில் மனிதன் நாகரிகம் அடைந்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு சில ஜீவராசிகளை மட்டும் தேர்வு செய்து வீட்டோடு அதை வளர்ப்பு ஜீவராசியாக கொண்டு வரப்பட்டார்கள். அந்த ஜீவராசிகளை தவிர மற்ற எந்த ஒரு ஜீவராசிகளை பற்றி நாம் வீடில் வந்து வளர்ப்பது கிடையாது. அதுவும் ஒரு பாவச் செயல் தான். அதை பற்றி மற்றொரு வீடியோவில் பேசுகிறேன். அப்படி வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு சில உயிர் ஜீவராசிகளுக்கு இந்த மிஞ்சி போன சாதத்தை கொண்டு வந்து வைப்பதும் தர்ம நீதிப்படி அது பாவச் செயல் தான். காரணம் வந்து நாம் வீடில் வளரக்கூடிய அந்த உயிர் ஜீவராசிகள் வந்து மனிதராக அந்த குடும்பத்தோடு வளர்ந்து வரக்கூடிய அந்த ஜீவராசிகள் நம்முடைய தர்ம நீதிப்படி அந்த உயிர் ஜீவராசிகள் நம்முடைய உயிரையும் காக்கக்கூடிய ஜீவராசியாக அது வந்து அமைகிறது. உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்வில் வந்து ஏதேனும் ஒரு கர்ம வினைப்படி கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா தெரியும். அது ஒரு சிலர் வந்து அறிந்திருப்பார்கள், அறியாத சில மனிதர்களும் உண்டு. ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு கண்டம் இருக்குது, அந்த கண்டத்தை மீண்டு விட்டால் உங்களுக்கு எதுவும் இல்லை, அது பிற்பாடு உங்களுக்கு எந்த உயிர் சேதங்கள் வந்து நிகராது அப்படின்ற மாதிரி சொல்லுவார்கள். கண்டம் அப்படின்னா நம்முடைய வாழ்வில் வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றத தான் கண்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த கண்டம் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது நாம் வீடுகளில் வளரக்கூடிய உயிர் ஜீவராசிகள் நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி போன்ற உயிர் ஜீவராசிகள் வந்து நம்மளை காக்க ஆரம்பிக்கும். பெரும்பாலும் யாருடைய வீடுகளில் வந்து நாய், பூனை, ஆடு, மாடு கோழி போன்ற உயிர் ஜீவராசிகள் வந்து வளர்க்கப்படுகிறார்களோ அந்த வீடுகளில் வந்து அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு கண்டம் இருக்குது, உயிர் ஆபத்துக்கள் இருக்குது, உயிர் சேதங்கள் நடக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஜாதக ரீதியாக இருக்குது, ஒரு கெட்ட நேர காலம் வருகிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து அந்த உயிர் ஜீவராசிகள் வந்து நம்மளை காக்கும். அந்த உயிர் ஜீவராசிகளை பொறுத்தவரை நாம் அதற்கு எஜமான் போன்று அது நம்மளை ஒரு எஜமானாக பார்க்கும். நம்முடைய எஜமானுக்கு உயிர் ஆபத்து வருகிறது, நம்மளை இவ்வளோ காலமாக காத்து வளர்த்தார்கள், அவர்களுக்கு நம்முடைய உயிரை தியாகம் செய்வோம் அப்படின்ற நிபந்தனையில் வந்து தன்னுடைய உயிரை வந்து கொடுத்துட்டு போயிடும், கொடுத்து நம்மளுடைய உயிரை காக்க ஆரம்பிச்சிடும். இது தர்ம நீதிப்படி பலவருடைய வாழ்வில் அதை நானும் கண்டிருக்கிறேன், நானும் உணர்ந்திருக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி பலருக்கும் இதோடைய கருத்துக்களுக்கு சொல்லியிருக்கேன், அதன்படி நடந்திருக்கிறது. அவர்கள் வந்து என்னிடம் வந்து நன்றி சொல்லிட்டு சென்றிருக்கிறார்கள். வாழ்வில் பல சம்பவங்களை இதை நான் கண்டிருக்கிறேன். இது நிஜம், இது உண்மை. வேண்டுமானால் தாங்களும் அதை கவனித்து பாருங்கள், தாங்களும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கண்டிப்பாக அதை உணர்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்கள் உறவினர்களோ இதை பற்றி விசாரித்து பாருங்கள், அவர்களும் ஆம் அப்படின்றது மாதிரி சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு இப்போ நல்லா ஒரு கோழி வந்து ஒரு ஆடு மாடோ ஏதோ ஒன்று வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா இறந்து போகும். காரணம் வந்து நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படின்றத அந்த ஜீவராசிகள் வந்து முன்கூட்டியே அறிந்துவிடும். அதை அறிந்துவிட்டு தன்னோட உயிரை தியாகம் பண்ணிட்டு போயிடும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரை வந்து காப்பாற்றி விட்டுரும். உயிருக்கு உயிரை கொடுத்து நம்மளை காக்கும்.
உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்வில் வந்து ஏதோ ஒரு கெட்ட காலகட்டம் இருக்குது, அல்லது நமக்கு பிடிக்காத நபர்கள் வந்து செய்வினை, ஏவல், சூனியம் போன்ற ஏதோ ஒரு விஷயம் இந்த மாந்திரீகமாக நமக்கு வந்து செய்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த காலகட்டம் அது அந்த செய்வினைக்கார விஷயத்தில் உயிர் சேதம் போட்டுன்ற மாதிரி நம்மளுடைய எதிரிகள் வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த காலம் வரும்போது, அந்த டைம் வரும்போது நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய அந்த உயிர் ஜீவராசிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நம்மளை காத்துரும். தன்னோட உயிர் வந்து கொடுத்து நம்மளை காக்கும். அப்படியே நல்ல இருக்கக்கூடிய உயிர் ஜீவராசிகள் திடீர்னு வந்து இறந்து போகுது அப்படின்னா வீட்டில் எச்சரிக்கையாக இருப்பது நலம். அந்த உயிர் ஜீவராசிக்கு ஒரு சீக்கு பிணைகள் இருக்காது, நல்ல இருக்கும், ஆரோக்கியமான திடமான ஒரு நிலையில் இருக்கும். பார்த்தா திடீர்னு அந்த உயிர் ஜீவராசியில் வந்து இறந்து போகும். அப்படி இருக்கக்கூடிய உயிர் ஜீவராசியில் வந்து தன் குடும்பத்தில் வந்து திடீர்னு சாகுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருந்து நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஜாதக ரீதியாக போய் அதை கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதோட அறிகுறிகள் வந்து நாம் எப்படி அறிந்து கொள்வதுன்ற பற்றி மற்றொரு வீடியோவில் சொல்கிறேன். ஆகையால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய உயிர் ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிர் ஜீவராசிகளுக்கு தான் சாப்பிட்ட மீதி உணவை கொண்டு அதுகளுக்கு கொடுப்பது தர்ம நீதிப்படி தவறு. அது நிச்சயமாக யார் கொண்டு போய் வைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவில் வரக்கூடிய அந்த வாரிசுகளுக்கும் அந்த பாவ செயல் வந்து போய் சேரும்ன்றது நிச்சயம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு செய்தியை பற்றி பார்ப்போம். ஈஸ்வரா.